ஒரு சின்ன கதை படிச்சிருக்கிறேன். சோதிடம் என்ன, ஸ்காட்லாந்துங்கிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திலே அது என்ன அப்படின்னா, அந்த தேசம் சீ லெவலை விட பிலோ கீழே இருக்கிறது. அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கடல் நீர் அந்த தேசத்துக்குள்ள வராதபடிக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க, சுவர் கட்டி இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் ஒரு மாலை நேரத்துல அந்த ஷீவால் பக்கத்துல என்ன செய்யறான், போய் அப்படியே நடந்து போறான். அப்படி போகும் பொழுது பார்த்தா அந்த வால்ல இருந்து ஒரு சின்ன ஒரு சவுண்டு. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சின்ன ஓட்டையிலிருந்து அந்த கடல் தண்ணீர் கொப்பளித்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வருகிறது. இப்ப இந்த சிறுவன், என்ன இந்த வால்ல ஓட்டையாயிருச்சு, இது இருந்து தண்ணீர் வருகிறது, சோத்திர இந்த தண்ணி வந்தா விடியறதுக்குள்ள நம்ம நாட்டையே அழிச்சிருமே என்ற உணர்வு வந்தவுடன் அவனுடைய சின்ன விரலை அந்த ஓட்டையில வைத்து அந்த தண்ணீரை அடைத்தானாம். பாருங்க, அப்படியே அடைச்சு அதை எடுத்தா தண்ணீர் திரும்ப வருகிறது. ஆகவே விரலை வைத்து அடைத்து கொண்டே இருந்தானாம். அப்ப அது வின்டர் சீசன், பனி பெய்யக்கூடிய ஒரு காலம், பயங்கரமான விறுவிறுப்பு. அப்ப அந்த கையை அவன் வைத்தவன் அதை எடுக்கவே இல்லை, அப்படியே பிடிச்சுக்கிட்டான். பாருங்க, விடியற்காலம் வரை அந்த ஓட்டை அவன் அடைத்து கொண்டே இருந்தானாம். அதனால அந்த கையெல்லாம் மரத்து போய் பாருங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான், அந்த சுவரோடு அவன் ஃப்ரீஸ் ஆயிட்டான். அதிகாலை வேளையில் சில நண்பர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே அவங்க எழும்பி வாக்கிங் வராங்க. வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்ன நடக்குதுங்க, வாட் ஹேப்பன், ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கான். எல்லாரும் ஓடி போய் எடுத்தால் அந்த சுவரின் ஓட்டையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவனை பெருமையாக அந்த வாலுக்கே ஸ்டீவ் வால் என்று சொல்லி அதை பெயர் வைத்தார்களாம். காரணம் என்ன, அந்த துவாரத்தை, அந்த தேசம் அழியாதபடிக்கு அந்த துவாரத்தை அடைத்து அவன் பாதுகாத்தான் என்பதற்காக. ஒரு சின்ன விரலினால் பாருங்க அவன் அந்த ஹோலை அடைச்சு அந்த தேசத்துக்கு ஒரு அழிவு வராமல் அவன் பாதுகாத்தான்.